கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7, 8 ஆகிய 2 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். என் அன்பான தேவ பிள்ளை, உங்களுக்கும் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனத்திற்கும் தேவனை ஆராதிக்காத மற்ற ஜனத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்று மோசேக்கு பார்வோனிடத்துல சொல்லு என்று சொன்னார். இன்று எங்களிடத்துல எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற எங்கள் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லு என்று ஆண்டவர் சொன்னபடினால அந்த தேவ வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கத்தக்கதா அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். ஏன்? சென்ற வருடம் முழுவதும் கஷ்டத்தில, பிரச்சனையில, வேதனையில வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆண்டில நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நேற்றைய வரைக்கும் அடிமைப்பட்டு கொண்டிருந்த எகிப்தின் சேனைகளுக்கு, எகிப்தின் போர் வீரர்களுக்கு அடிமையாய் இருந்து சித்திர வேதனை, நரக வேதனைப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் ஆளொட்டிகள் நிமித்தம் கடினமாய் நடத்தப்பட்டு அவர்கள் கடினமாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை திருப்புவதற்காக, அந்த நாட்களை மாற்றி அவர்களை அந்த ஜனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக மோசேயை இயேசு கிறிஸ்து அனுப்பினார். தேவன் அனுப்பினார். அவர்களை மீட்கும்படியாக அனுப்பினார். அப்படி மீட்கும்படியாக அனுப்பி அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக தேவன் கிருபை செய்தார். அப்படிப்பட்ட நேரத்துல தான் மோசே பார்வோனை பார்த்து சொல்வதற்கு ஏதுவாக என் தேவனுடைய வார்த்தை மோசேக்கு உண்டாயிற்று. அடுத்த வசனத்துல பாருங்க, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கர்த்தர் அப்படியே செய்தார். மோசே சொன்னது போலவே செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர்களில் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால் தேசம் கெட்டு போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த கோசேன் நாட்டில மட்டும் என்ன பண்ணல, அந்த வண்டு இல்லை. தேவன் வித்தியாசத்தை காண்பித்தார். அற்புதத்தை செய்தார். அநேக அற்புதங்களை செய்தார். அதே போலதான் இந்த ஆண்டில உங்களுக்கும் என் தேவன் அற்புதத்தை செய்து என் தேவனை ஆராதிக்கும்படியாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனை துதித்து சொத்தரித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் இருக்க என் தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிற நல்ல தேவனாய் இந்த நாளில வெளிப்படுகிறார். இங்க 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி. இந்த உலகத்துல பந்து ஜனங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, அறிமுகமானவர்கள் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில, பொல்லாத இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவர்கள் மத்தியில நாம் விசேஷமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கும்படியா, நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படியா, நாம் ஆராதித்து துதித்து தொழுது கொள்ளுகிற இந்த இயேசு மெய்யானவர் என்பதை அறிய பண்ணும்படியா நம்மளோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் என்ன பண்ண போறார், விளங்க பண்ணி அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்கிறார். இங்க பாருங்க, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்துவேன்.
விசேஷப்படுத்துவேன். பாருங்க, என்னமான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் வசிக்கிறதான வீட்டில மற்ற இடத்துல காணப்படுகிறதான காரியங்கள் கொள்ளை, களவு, திருட்டு, பஞ்சம், தண்ணீர் இல்லாத காரியங்கள், இன்னும் அநேக விதமான காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை மாற்றுவேன். நானே கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக நம் மக்கள் தேவ பிள்ளைகள் வாழ்கிற இடத்துல, தேவ பிள்ளைகள் வசிக்கிற இடத்துல தேவனுடைய பாதுகாவலை போட்டு, தேவனுடைய அக்கினி மதிலை போட்டு, தேவனுடைய பணிபிடி தூதர்களை நமக்காக அனுப்பி கொடுத்து நம்மோடு கூட இருக்கிற தேவன் மெய்யானவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றேன். அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இன்று கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல வசனத்தை நம்ம தியானிக்க பண்ணி இருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிங்க. அநேக அற்புதங்களை என் தேவன் செய்கிறதை, அங்கே நாம் மோசே மூலமாய் செய்கிறதை வாசிக்க முடியும். தொடர்ந்து வாசியுங்கள். யாத்ரா புஸ்தகத்தில் அநேக அற்புதங்களை செய்து அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். தேவனை ஆராதிக்க பண்ணினார். கானானுக்குள் கொண்டு போனார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் அதை சுதந்தரித்துக் கொள்ள பண்ணினார். என் அன்பான தேவ பிள்ளைய, இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டது அல்லவா? அதே போல நீங்க சுதந்தரித்துக் கொள்ள என் தேவன் கிருபை செய்து நீங்கள் ஆராதிக்கிற தேவனை மெய்யானவர் என்பதை நிரூபித்து காண்பிக்க போகிறார். உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். எங்க நல்ல பிதா, இந்த நல்ல நாளுக்காக சோத்திரம். எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் மத்தியில ஆண்டவர் இந்த வாழ்கிறதான இடத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு ஆண்டவரை நீரே பூமியில் எங்கும் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்து எங்கள் பிள்ளைகள் மூலமாய் நீர் மகிமைப்பட போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை அப்படி வித்தியாசப்படுத்தி காண்பித்து எங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து வற்றாத நீருற்றை போல எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வாழ்ந்திருக்க பண்ணி, சுகித்திருக்க பண்ணி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறதை என்பதை மற்றவர் கண்டுகொள்ள பண்ணி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்திக் கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.